சொத்துக்களை அடித்து பிடுங்கினார்கள். இப்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய தொண்டு நிறுவனங்களுடைய சொத்துக்களை அவங்க அடித்து பிடுங்க காரணம் என்னன்னா, ஏழைகள் பயன்பெறக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துவர்கள் நடத்திய இந்த தொண்டு நிறுவனங்களில் நிறைய பேர் பயனடைந்தவர்கள் கிறிஸ்துவர்கள் மட்டுமில்லை. இந்த தொண்டு நிறுவனங்கள் இந்து, கிறிஸ்து, முஸ்லீம் என்று பார்ப்பதே கிடையாது. உங்கள் வீட்டில் யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் ஒரு மிஷினரி ரன் பண்ண ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 75 ஆண்டுகளாக அதுவும் அந்த கல்வியில் கல்லூரிகள்லாம் அதிகமாக பங்கேற்று மக்களை ஒரு நிலைமையில் கொண்டு வந்தவர்களோட கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. இப்பொழுது இவர்கள் என்ன காரணம் சொல்கிறார்கள்? இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரியும். எப்படி அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தரை பிடிக்கலைன்னா ஆன்டி நேஷனல்ன்னுவாங்க. இது என்னங்க நேஷ்னல் செக்யூரிட்டி? ஒரு ஸ்கூலை ரன் பண்ணுறதுலையோ, ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறதுலையோ, இல்லை ஒரு காலேஜ் ரன் பண்ணுறதுலையோ, இல்லை ஒரு ஆர்ஃபனேஜஸ் அனாதை இல்லங்கள், வயதானவர்களுக்கு அனாதை இல்லங்கள், அதே போல் தகப்பனார் தாயார் இல்லாதவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு நடத்தும் அனாதை இல்லங்கள். இந்த இல்லங்கள் அத்தனையும் இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க, தமிழ்நாடு எடுத்துக்கங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த ட்ரைபல்ஸ் இருக்காங்க. அந்த இடத்துலலாம் கிறிஸ்டியன் மிஷினரிஸ், நீல்கிரிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அங்கே மிஷினரி ரன் பண்ணிட்டு அந்த பழங்குடியினர், அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளோ உதவிகள் செய்து வருகிறார்கள். ஸோ இது போன்ற இந்த தொண்டு நிறுவனங்களை இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய நலன் கருதி, நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு நலன் கருதி இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. ஆகவே இந்த சட்டம், இந்த கொடூரமான சட்டத்தை எதிர்த்து எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றுக்கு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பினார். இதற்கு முன்பாக இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அதை எதிர்த்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுத்தார். இது நிச்சயமாக இந்த சட்டம் நிறைவேற்றினால் இந்த அனாதை இல்லங்கள், கல்லூரிகள், அதே போல் இந்த பள்ளிகள், ஆஸ்பத்திரிகள், இது எல்லாமே அடுத்த நிமிஷம் அரசுக்கு, ஏன்னா இன்னைக்கு பாருங்கள் எல்லாத்தையும் இவங்க ஆரம்பத்திலிருந்தே இதை பற்றி ஒரு பிளான்டாக எப்படியெல்லாம் ஒருத்தரை பிளான் பண்ணி அடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் செயல்பட முடியுமோ, 2014 திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்ல சட்ட திருத்தம் என்று சொல்லி 2020 ஒரு திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. கிராஜுவலாக என்ன பண்ணாங்க, 20,000க்கு மேற்பட்ட இந்த தொண்டு நிறுவனங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க. ஒரே ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,500 கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களுடைய லைசன்ஸை ரினியூ பண்ணல, கேன்சலும் பண்ணாங்க. அதை எதிர்த்து வழக்குகள் போட்டால் வழக்கை இழுத்தடித்தார்கள். எந்தவித அவர்களுக்கு ரிலீஃபும் கொடுக்க விடாமல் எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அப்படி தடுத்தார்கள். இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர்கள் இதை பிளான் பண்ணி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டத்தின் மூலமாக யார் யாருக்கு லைசன்ஸ் இல்லையோ அவங்க சொத்துக்கள் இந்த சட்டம் நிறைவேறின அடுத்த நிமிஷமே, அடுத்த நொடியே ஒன்றிய அரசுக்கு இந்த சொத்துக்கள் போய் சேர்ந்து விடும். இது எதை காட்டுதுன்னா, இன்னைக்கு கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் நாளைக்கு கிறிஸ்துவர்களுடைய சொத்துக்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் செல்வார்கள் என்பது போல்தான். அதே போல் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எடுக்க எங்களால் முடியும் என்ற அளவிற்கு இவர்கள் இந்த நாட்டில் எப்படியெல்லாம் ஒரு பிரிவினைவாதம் உண்டாக்க முடியும், எப்படியெல்லாம்
சொத்துக்களை கொள்ளையடிக்க முடியும், மற்றவர்களிடமிருந்து சொத்துக்களை கொள்ளடிக்க முடியும். அவர்களால் செய்ய முடியாத விஷயங்களை தொண்டு நிறுவனங்கள் செய்து கொண்டிருப்பதை 50 ஆண்டு காலத்துக்கு மேலே இந்தியா விடுதலை அடைந்த பின்பு அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு இந்த தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இவ்வளவு வருடமாக பாதுகாத்து, அதாவது ஒரு அரசுக்கு உறுதுணையாக இருந்து, அரசால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது, அரசுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது என்ன தவறு நீங்கள் பார்த்தீர்கள்? என்ன நேஷனல் செக்யூரிட்டி அளவிற்கு என்ன தீவிரவாதத்தை நீங்கள் இந்த தொண்டு நிறுவனத்தில் பார்த்திருக்க முடியும்?